ஹாய் மக்களே, குட் மார்னிங். சாட்டர்டே மார்னிங் எடுத்த விளாக் தான் அது. இன்றைக்கி என்ன சமையல்னா சொரக்காய் கடையல் லெமன் சாதம் தான் செய்ய போகிறேங்க. வாங்க சொரக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பிஞ்சு சொரக்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இதையெல்லாம் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கலாங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளி இது கூட சேர்த்து இந்த தக்காளி நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு பாதி அளவு நல்லா வெந்ததுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சொரக்காயும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதை மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்து நல்லா சொரக்காய் வெந்ததுமே மத்து போட்டு கடைஞ்சிக்கலாங்க. அப்புறம் பால்காரர் வந்ததுமே நான் போய் பால் வாங்கிட்டு வந்து தம்பிக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நாங்களும் டீ போட்டு குடிச்சிட்டோங்க. டீ போட்டு குடிச்சிட்டு சாதம் வச்சு லெமன் சாதமும் கிளறியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சொரக்காய் கடையில் லெமன் சாதம் தாங்க. காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு தம்பிக்கு ஊட்டி விட்டாச்சுங்க. தம்பி சாப்பிட்டு விளையாட போயிட்டானுங்க. அந்த கேப்பில் நான் இருந்த பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டு வீடு பெருக்கி விட்டாச்சுங்க. நீ அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு துணியெல்லாம் துவைக்கணுங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.